யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த வீடியோவை நீங்கள் சில நேரம் உங்களோட ஃபோன்லேயோ இல்லாட்டி வீட்டில் இருக்கிற டிவிலேயோ இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி பார்த்து கொண்டு இருக்கலாம். யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது கடலுக்கு அடியில் பொருத்தப்பட்டிருக்கிற ஒரு விதமான கேபிள் மூலமாக தான் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. உலகத்தில் 99% தொடர்பாடலே கடலுக்கு அடியில் பொருத்தப்பட்டிருக்கிற இந்த கேபிள் மூலமாக தான் நடக்குது. இப்படி முக்கியத்துவம் இருக்கிற இந்த கேபிள்கள் மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்படும். இந்த கேபிள்களை நாங்கள் வெட்ட போகிறோம் என்ற ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை ஹூதி இயக்கம் இப்போ விடுத்திருக்கு. இதை பற்றின பல தகவல்களையும் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். கடலுக்கு அடியில் பொருத்தப்பட்டிருக்கிற கேபிள்கள் மூலமாக தான் உலகத்திட 99% தொடர்பாடலே நடக்குது. இணையதள சேவைகளாக இருந்தாலும் சரி, ஃபோன் கால்ஸாக இருந்தாலும் சரி, வங்கி கொடுக்கல் வாங்கல்களாக இருந்தாலும் சரி, இராணுவ ரீதியிலான தகவல்கள் பரிமாறப்படுறதுன்னு சொல்லி மிக முக்கியமான 99% தொடர்பாடல் நடக்கிறதுக்கு காரணம் கடலுக்கு அடியில் பொருத்தப்பட்டிருக்கிற கேபிள்கள். நம்ம சேட்டலைட் மூலமாக தான் தொடர்பு கொள்கிறோம், இணையதள சேவைகள் கிடைக்குதுன்னு சொல்லி சில நேரங்களில் சிலர் நினைக்கலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. உலகத்திட ஒட்டுமொத்தமான தொடர்பாடலில் 1% குறைவான பங்கு தான் இந்த சேட்டலைட்டுக்கு இருக்குது. இதுக்கு மிக முக்கியமாக சொல்லப்படுற காரணம் என்னென்னு சொன்னால், சேட்டலைட்டை விட கடலுக்கு அடியில் பொருத்தப்பட்டிருக்கிற இந்த கேபிள்கள் விரைவாக தகவல்களை பரிமாறக்கூடியது. அதிகமான தகவல்கள் விரைவாகவே பரிமாறப்படும்ன்றது. நம்ம கூகுளில் போய் ஒரு சர்ச் பண்ணுறோம், யூடியூப்பில் போய் ஒரு விஷயத்தை தேடுறோம்னு சொன்னால் மில்லி செகண்ட்களுக்குள்ளே நம்ம தேடுற விஷயம் நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து விழும். இதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால், கடலுக்கு அடியில் பொருத்தப்பட்டிருக்கிற இந்த கேபிள்கள் தான். சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கான செலவுகள்ன்றதும் அதிகமாக இருக்கும். ஒப்பீட்டு ரீதியில் இந்த கேபிள்களுக்கான செலவுன்றது மிக மிக குறைவானது. இது அண்டர்சீ கேபிள்ஸ் என்று சொல்லியும், சப்மரைன் கம்யூனிகேஷன் கேபிள் என்று சொல்லியும் சொல்கிறாங்க. ஃபைபர் ஆப்டிக் கேபிள் என்று சொல்லியும் இது சொல்லப்பட்டு வருது. உலக அளவில் எல்லா நாடுகளையும் தொடர்பாடல் ரீதியில் இந்த கேபிள்கள் இணைக்குது. 574 கேபிள்கள் இப்போ வரைக்கும் செயற்பாட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. 1.4 மில்லியன் கிலோமீட்டர் நீளமான கேபிள்கள் இப்படி பயன்பாட்டில் இருந்து வருது. இப்படியான கேபிள்கள் மேலே தான் தாக்குதல் நடத்தப்படும். இந்த கேபிள்களை நாங்கள் வெட்ட போகிறோம் என்ற எச்சரிக்கையை ஹூதி இயக்கம் விடுத்திருக்கு. இப்போ காசா இஸ்ரேல் போர் நடந்து வருது. அதில் ஹமாஸ் இயக்கத்துக்கு சார்பாக ஆதரவாக போரில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஹூத்தி இயக்கம்ன்றது. அமெரிக்காவுக்கும் யூகேக்கும் எதிரான தாக்குதல்கள் கூட நடத்தப்பட்டு வருது. செங்கடல் பகுதியை இவங்க முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியே சொல்லலாம். இந்த காசா போர் நிறுத்தப்படும் வரைக்கும் இது மூலமாக பயணிக்கிற இஸ்ரேல் கப்பல்கள், யூகேக்கு சொந்தமான கப்பல்கள், அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்தப்படும் என்ற எச்சரிக்கையை விடுத்து இதுவரைக்கும் 30க்கும் அதிகமான தாக்குதல்களை இந்த செங்கடல் பகுதியில் இந்த ஹூத்தி இயக்கம் நடத்தியிருக்கு. இந்த செங்கடல் பகுதி கப்பல் போக்குவரத்துக்கு மட்டும் முக்கியத்துவமானது கிடையாது. இந்த செங்கடல் பகுதியில் தான் இந்த கேபிள்கள் கூட பொருத்தப்பட்டிருக்கு. மேற்கு ஐரோப்பிய நாடுகளையும் ஆபிரிக்கா, ஆசிய நாடுகளையும் தொடர்பாடல் ரீதியில் இணைக்கிறதுக்கான மிக முக்கியமான கேபிள்கள் இந்த செங்கடல் பகுதி மூலமாக கொண்டு வரப்படுது. செங்கடல் பகுதி, அது மாதிரி ஏடன் வளைகுடா என்று சொல்லப்படுற 2 மிக முக்கியமான இடங்களில் இது தொடர்பு படுத்தப்படுது. இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 20 கேபிள்கள் பொருத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. செங்கடல் பகுதியில் கிட்டத்தட்ட 20 கேபிள்கள் இருக்கு. ஏடன் வளைகுடா பகுதியிலையும் கிட்டத்தட்ட 20 கேபிள்கள் இருக்கு. இந்த மாதிரியான கேபிள்கள் மேலே தாக்குதல் நடத்தப்படும். இந்த கேபிள்கள் எங்கெங்கே இருக்குன்றதுக்கான வரைபடம் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்ற ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை சில நாட்களுக்கு முதல்ல ஹூதி இயக்கம் வெளியிட்டிருந்தது. ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஏமன்ல இன்னும் ஒரு அரசாங்கமும் இருக்கு. ஏமன்ல சில பகுதிகள் ஹூதி இயக்கத்திட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. சில இடங்கள் சர்வதேசத்திட அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசாங்கத்திட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இப்படி சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஏமன் அரசாங்கம் கூட ஹூதி இயக்கம் இந்த கேபிள்களை தாக்குறதுக்கான ஒரு திட்டத்தை தீட்டி இருக்குன்ற தகவலை இப்போ வெளியில விட்டுருக்கு. செங்கடல் பகுதியில் கடல்ற ஆழம்ன்றது சராசரியா 490 மீட்டர் என்று சொல்லப்படுது. சில இடங்கள்ல இந்த அளவு ஆழம் இருக்காது. 100 மீட்டர் ஆழத்திலையும் இந்த கேபிள்கள் போடப்பட்டிருக்கு. கடலுக்கு அடியிலனாலும் கடலுக்கு அடியில் நிலத்துக்கு கீழால இந்த கேபிள்கள் பதிக்கப்படலை. கடலுக்கு அடியில் நிலத்துக்கு மேலால இந்த கேபிள்கள் போடப்பட்டிருக்கு. இப்படி 100 மீட்டர் ஆழத்தில் இருக்கிற அந்த கேபிள்கள் மேலே ஹூதி இயக்கம் தாக்குதல் நடத்தலாம், அந்த கேபிள்களை வெட்டலாம் என்ற ஒரு பயம் சர்வதேச நாடுகளுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. செங்கடல் பகுதி மூலமாக போகிற இந்த கேபிள்கள் தான் உலகத்திட தொடர்பாடலில் 17% பங்கு இந்த 20 கேபிள்களுக்கும் இருக்கு.
இந்த கேபிள்களை அழிக்கிறதுக்கான இல்லாட்டி வெட்டுறதுக்கான இயலுமை இருக்கிற நாடுகள் என்று சொல்லி பார்க்கப்படுறது ரஷ்யாவும் அமெரிக்காவும். இந்த 2 நாடுகளை தவிர மற்ற நாடுகளால் இந்த கேபிள்களை அழிக்க முடியாது என்று சொல்லி சொல்லப்படுது. இப்படி இருக்கிற நேரத்தில் உண்மையில் ஹூத்தி இயக்கத்தால் இந்த கேபிள்களை வெட்ட முடியுமா என்ற ஒரு சந்தேகமும் எழுப்பப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் சந்தேகமான நிபுணர்கள் சொல்ற அதே நேரத்தில் இன்னும் ஒரு பக்கம் அதுக்கான இயலுமை ஹூதி இயக்கத்திட்டு இருக்கலாம் என்ற மாதிரியான கருத்துக்களும் சொல்லப்பட்டு வருது. இந்த கேபிள்களை வெட்டுறதுக்கு சில நேரங்களில் ஒரு சப்மர்சிபிளை ஹூதி இயக்கம் அனுப்பலாம், இல்லாட்டி நீர்மூழ்கி ட்ரோன்கள் அனுப்பலாம், இல்லாட்டி சுழியோடிகள் அனுப்பலாம் என்று சொல்லி சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால் சுழியோடிகள் மூலமாக இந்த கேபிள்கள் வெட்டப்பட்ட சம்பவங்கள் இதுக்கு முதல்லையும் பதிவாகி இருந்தது. ஐரோப்பிய நாடுகளையும் எகிப்தையும் தொடர்பாடல் ரீதியில் இணைக்கிற கேபிள்களை வெட்டின குற்றச்சாட்டில் 3 சந்தேக நபர்கள் 2013ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இதே மாதிரி 100 மீட்டர் ஆழத்தில் இருக்கிற இந்த கேபிள்களை வெட்டுறதுக்காக சுழியோடிகளை ஹூத்தி இயக்கம் பயன்படுத்தலாம் என்ற ஒரு அபாய எச்சரிக்கையும் இப்போ விடுக்கப்பட்டிருக்கு. மற்ற பக்கம் பார்க்கும்போது இந்த ட்ரோன்களை பயன்படுத்துறதுக்கு, நீர்மூழ்கி ட்ரோன்களையோ இல்லாட்டி சப்மர்சிபிளை பயன்படுத்துறதுக்கு மற்ற நாடுகள் ஹூத்தி இயக்கத்துக்கு உதவி செய்யலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. என்னென்னு சொன்னால் ஹூத்தி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட நேரடியாகவே இப்போவே இந்த நீர்மூழ்கி ட்ரோன்களோ இல்லாட்டி சப்மர்சிபிளோ இருக்குமான்றது சந்தேகமான ஒரு விஷயம். அப்படி அவங்கள்ட்ட இல்லாட்டி மற்ற நாடுகள், அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கிற நாடுகள் அதுக்கான உதவிகளை செய்யலாம். ஹூத்தி இயக்கத்துக்கு பின்புலமாக இருக்கிறது ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது ரஷ்யா. இந்த கேபிள்களை வெட்டுறதுக்கான இயலுமை இருக்கிற நாடுகளில் ஒன்று தான் ரஷ்யா. ஆனால் இந்த கேபிள்களை வெட்டுறதுக்கு ஈரான் மூலமாக ஹூத்தி இயக்கத்துக்கு ரஷ்யா உதவி செய்யுமா இல்லையான்றது தெரியாது. ஈரானும் நேரடியாக உதவி செய்யுமா இல்லையான்றதும் தெரியாது. அப்படி சில நேரங்களில் ஈரான் நேரடியாக உதவி செய்யுமா இருந்தால் அமெரிக்காவோட ஒரு நேரடி மோதலாக இது மாறலாம். என்னென்னு சொன்னால் எப்போ வேணுமென்றாலும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு போர் வெடிக்கலாம் என்ற பயம் சர்வதேச அளவில் இருந்து வருது. இப்போ இந்த கேபிள்களை வெட்டுறதுக்கு உதவி செய்ய போய் அது அமெரிக்காவை சீன்ற செயற்பாடாக இருக்கலாம் என்ற பயமும் ஈரானுக்கு சில நேரங்களில் இருக்கலாம். இந்த அடிப்படையில் சில நேரங்களில் ஈரான் இதிலிருந்து பின்வாங்கலாம் என்று சொல்லியும் சொல்லப்பட்டு வருது. அதே நேரம் ஹூத்தி இயக்கத்தை கூட சாதாரணமாக மதிப்பிட முடியாது. என்னன்னு சொன்னால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் சவுதி அரேபியா மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. சவுதி அரேபியாவோட எண்ணெய் கிடங்கு மேலே எதிர்பார்க்காத ஒரு ஏவுகணை தாக்குதலை ஹூத்தி இயக்கம் நடத்தியிருக்கு. அது மாதிரி சவுதி அரேபியா தலைமையிலான சில நாடுகள் தொடர்ச்சியாக 8 வருஷங்களாக நடத்தின வான்வழி தாக்குதலை தாக்குப்பிடிச்ச ஒரு பலமிக்க அமைப்புன்னு சொல்லியும் ஹூத்தி இயக்கத்தை சொல்லலாம். இப்போ என்னதான் ஏவுகணை தளங்கள், ட்ரோன் தளங்கள் மேலே, ஏமனில் இருக்கிற ஹூத்தி இயக்கத்தின் தளங்கள் மேலே அமெரிக்காவும் பிரிட்டனும் தாக்குதல் நடத்தி வந்தாலும் கூட ஹூத்தி இயக்கம் செங்கடல் பகுதியில் நடத்துகிற தாக்குதலிருந்து பின்வாங்குற மாதிரியான செய்திகளை எங்கேயுமே பார்க்க முடியலை. அப்போ அந்த இயக்கத்தை நாங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாதுன்னு சொல்லியும் நிபுணர்கள் சொல்கிறத பார்க்க முடிஞ்சுது. இந்த கேபிள்கள் வெட்டப்படுமா இருந்தால் இதனால் சர்வதேச தரவு பரிமாற்றமே சீர்குலையும். இன்டர்நெட் சேவைகளாக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் நிதி கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பாதிப்படைகிறதுக்கான சூழல் உருவாகும் என்று சொல்லி நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது சாதாரண பொதுமக்களுக்கு நேரடியான பாதிப்பாக இருக்காது. இன்டர்நெட் வேகம் குறைகிற மாதிரியான பாதிப்புகள் இருக்கலாம். இப்போ நாங்கள் 4G 5Gயை யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் இன்டர்நெட் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த கேபிள்கள் பாதிப்படைஞ்சா இன்டர்நெட் வேகம் குறைவடையலாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை விட சர்வதேச பொருளாதாரம் என்றது, நிதி கொடுக்கல் வாங்கல்கள் என்றது, வங்கிகளுக்கு இடையிலான செயற்பாடுகள், 2 அரசாங்கங்களுக்கு இடையிலான செயற்பாடுகள், இராணுவ ரீதியிலான தகவல் பரிமாற்றம், இது எல்லாத்துக்குமே முக்கியமானது இந்த கடலுக்கு அடியில் பொருத்தப்பட்டிருக்கிற கேபிள்கள். எப்படியான முக்கியமான கேபிள்கள் மேலே தான் தாக்குதல் நடத்தப்படும், அதை நாங்கள் வெட்ட போகிறோம் என்ற ஒரு எச்சரிக்கை இப்போ ஹூத்தி இயக்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கு. இது நடக்குமா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.